வணக்கம், நான் சங்கீதா. வெல்கம் டு பீடியாட்ரிக் தெரப்பி லெசன்ஸ். பேரண்ட்ஸ் டெவலப்மெண்டல் டிலேஸை உதாசீனப்படுத்தாமல் பீடியாட்ரிக் டெவலப்மெண்டல் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் லையிங் பொசிஷனில் இருந்து எழுந்து உட்கார்ந்துருக்க உங்கள் பேபி ரொம்ப நாளாக க்ராலிங்க்கு போகலை, அதாவது தவழ்ந்து போகலை அப்படின்னா அவங்களுக்கு சில ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸை இந்த வீடியோவில் டிப்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் பல பேரண்ட்ஸோட கேள்வியாக இருக்குது. குழந்தை உட்கார்ந்து ரொம்ப நாட்கள் ஆகியும் இன்னும் தவழ்ந்து போகலை. ஸோ வீட்டில் தாய்மார்கள் குழந்தை தவழ்ந்து போகிறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவலாம் அப்படிங்கிறதுக்கான 4 டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, இப்போது உங்கள் பேபி ஆல்ரெடி சிட்டிங் வந்தாச்சு இல்லையா, நீங்கள் உங்கள் சைல்டை சைட் சிட்டிங்கில் உட்கார வைக்கணும். எப்படின்னா, உட்கார்ந்துருக்கிற குழந்தையோட வெயிட்டை ஏதாவது ஒரு சைடு இடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு சைடோட காலை பின்பக்கமாக மடித்து விடணும். டெமோ பாருங்கள். உங்கள் சைல்டு சர்க்கிள் சிட்டிங்கில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வெயிட்டை ஒரு சைடுக்கு, அதாவது ஒரு பக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆப்போசிட் சைடு லெக்கை மடித்து விடணும். மடித்து விட்டு சைட் சிட்டிங்கில் உட்கார வைக்கணும். இது போல் இப்படி வெயிட் ஷிஃப்ட் பண்ணி சைட் சிட்டிங்கில் உட்கார வச்சதும் அந்த பொசிஷனில் இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ண அவங்களோட ஃபேவரட் டாய்ஸ் யூஸ் பண்ணி என்கேஜ் பண்ணணும். இது குவாட்ரிபாட் அல்லது 4 கால் பொசிஷன் உங்கள் குழந்தை வர்றதுக்கு இந்த சைட் சிட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2, பேபி பிளாங்க். உங்கள் சைல்டை உங்கள் தைஸ்க்கு அக்ராஸாக, அதாவது குறுக்கால படுக்க வச்சு விளையாடணும். கைகளில் வெயிட் கொடுத்து பேபி புஷ்அப் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணணும். கைகளை தரையில் அழுத்தி உடம்ப மேலே எழுப்புற மாதிரி என்கரேஜ் பண்ணணும். முந்தின வீடியோவில் பார்த்த மாதிரி குழந்தைங்க கைகளை அழுத்தி மேலே எழும்பி வருவாங்க. ஆரம்பத்தில் குழந்தைகளை முன்னும் பின்னுமா அசைச்சு கைகள்லையும் முட்டிகள்லையும் வெயிட் விழற மாதிரி பண்ணலாம். போக போக ஒரு கையை தரையிலேயே வச்சு இன்னொரு கையை டாய்ஸ் வாங்க என்கரேஜ் பண்ணலாம். டிப் நம்பர் 3, இது சில குழந்தைகளுக்கு என்ஜாயபிளாகவும் இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். உங்கள் குழந்தைய நீலிங் பொசிஷனில் வைக்கிறீங்க, அதாவது 2 முட்டியும் பெண்ட் பண்ணி அவங்க குதிகாலில் உட்கார்ற மாதிரி. உங்கள் குழந்தைய இது போல் நீல் டவுன் பண்ணிவிட்டு அவங்க கைகளை சூட்டபிள் ஹைட் இருக்கிற ஒரு டேபிள் மேலே வைங்க. அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸை அதே டேபிள் மேலே, பட் அவங்களுக்கு ரீச்சபிளாக இல்லாமல் ஆப்போசிட் எட்ஜில் வைங்க. அந்த டாயை எடுக்க என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க கைகள் டேபிள் மேலே இருக்கிறதால அந்த டேபிளை அழுத்தி ப்ராப்பர் நீல் டவுனுக்கு வருவாங்க. இது போல் செய்யும்போது அவங்க இடுப்பு சுற்றி இருக்கிற தசைகள் வலுவடையும். நீங்கள் அவங்களுக்கு தேவையான அளவு சப்போர்ட் கொடுத்து இதை பண்ண வைக்கலாம். சில பேபிஸ்க்கு ட்ரங்க் லெவலில் சப்போர்ட் தேவைப்படும். சில பேபிஸ்க்கு வெறும் ஆர்ம்ஸில் ஒரு மைல்டு சப்போர்ட் கொடுத்தா கூட போதும். இப்படி டேபிளில் கைகளை அழுத்தி குதிகாலில் உட்கார்ந்த பொசிஷனில் இருந்து ப்ராப்பர் நீல் டவுன் வரும்போது ஹிப் எக்ஸ்டென்சார்ஸ்னு சொல்லக்கூடிய இடுப்பை சுற்றி இருக்கிற தசைகள் ஆக்டிவேட் ஆகும். டிப் நம்பர் 4, உட்கார்ந்துருக்கிற உங்கள் குழந்தைய ஒரு சிலிண்ட்ரிக்கல் பில்லோ மேலே கவுத்து படுக்க வச்சு கைகளில் வெயிட் கொடுத்து அப்புறமா அவங்கள பின்பக்கமாக சரிஞ்சு உட்கார என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் சிட்டிங் பொசிஷனுக்கே வந்துடுவாங்க, இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.